இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த விரிவான ஆய்வுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை பத்தி பேச போறோம். அதாவது ஒரு மனிதனுக்கு பலத்த முழங்கால் வலி, அவரால் சரிவர நடக்கவே முடியவில்லை. ஆமாம், மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது. கண்டிப்பா. அந்த வழியா வரும் ஒரு போதகர் அவர் படும் அவஸ்தையை பார்த்து பரிதாபப்பட்டு ஒரு 10 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கி அவர் காலில் தடவி மனமுருகி ஜெபிக்கிறார். ஆச்சரியப்படும் விதமா அடுத்த சில நாட்களில் அந்த வலி மாயமா மறைகிறது. அட, இது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? நிச்சயமா அந்த மனிதர் எழுந்து நடக்கிறார். இது ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு அற்புதமான தருணம். ஆனா இந்த சம்பவத்தை பத்தி பேசும் அந்த போதகர் இத கொஞ்சம் கூட கொண்டாடவில்லை. அப்படியா? வேற எப்படி உணர்ந்தார்? அவர் குரலில் ஒரு கடுமையான விரக்தியும் சலிப்பும் தான் தொனிக்கிறது. ஏன், ஒரு மாபெரும் அற்புதத்தை கண்கூடாக கண்ட பிறகும் ஒரு தலைவர் தன்னை ஒரு தோல்வியாளராகவே உணர வேண்டும்? அதாவது, அதுதான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஆணிவீர். அவர் எதிர்பார்த்தது அந்த அற்புதம் அல்ல, அந்த அற்புதத்தின் மூலம் தனக்கும் தன் கட்டமைப்புக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு பதிலுபகாரம். ஓ, அப்ப இதுக்கு பின்னால் வேறொரு பெரிய அரசியல் அல்லது உளவியல் இருக்குன்னு சொல்றீங்க? ஆமாம். இன்று நாம் கையில் எடுத்திருக்கும் ஆதாரங்களை வைத்து பார்த்தால் அந்த போதகரின் மனநிலை எதனால் அப்படி இருக்கிறது என்பது மிக தெளிவாக புரியும். சரி, நேயர்களுக்கு அந்த ஆதாரங்கள் என்னன்னு சொல்லிடலாம். இன்று நம்முடைய இந்த விரிவான ஆய்வில் 2 மிக முக்கியமான ஆதாரங்களை அலசப் போகிறோம். ஒன்று, ஒரு ஊழிய பயிற்சியாளருக்கும், அதாவது ஒரு கோச்சுக்கும் அந்த போதகருக்கும் இடையே நடந்த ஒரு நிஜமான தொலைபேசி உரையாடலின் ஆடியோ பதிவு. ஆமா. 2வது டிஸ்கவரி பைபிள் ஸ்டடி, சுருக்கமாக டிபிஎஸ் எனப்படும் வேதத்தை சுயமாக கண்டறியும் முறைமையின் அதிகாரப்பூர்வ கட்டமைப்பு ஆவணம். இந்த 2 ஆதாரங்களையும் இணைத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. பல ஆண்டுகளாக பழகிப்போன பாரம்பரிய திருச்சபை முறைமையிலிருந்து ஷீஷர்களை உருவாக்கும் இரக்கமாக மாறுவது ஒரு தலைவருக்கு எவ்வளவு பெரிய உளவியல் போராட்டம் என்பது புரியும். கண்டிப்பா. அதுவும் அந்த போதகர் மேல் நமக்கு கோபத்தை விட ஒரு ஆழமான அனுதாபம் தான் வருகிறது. ஒரு பழைய சிந்தனையிலிருந்து வெளியே வர அவர் எவ்வளவு சிரமப்படுகிறார் என்பதை ஆடியோவில் கேட்க முடிகிறது. உண்மைதான். சரி, இப்போ அந்த முழங்கால் வலி சம்பவத்திற்கே வருவோம். அந்த போதகர் ஏன் அவ்வளவு விரக்தியாக பேசினார்? அந்த காவலாளிக்கு சுகம் கிடைத்ததே அது போதாதா? இப்போ அந்த ஆடியோவை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால், அந்த முழங்கால் வலி குணமாகிய நபர் ஒரு காவலாளி. அவருக்கு சுகம் கிடைத்த பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் எப்படியும் தன்னுடைய சர்ச்சுக்கு வருவார் என்று அந்த போதகர் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறார். ஓஹோ, எதிர்பார்ப்பு அங்கதான் ஆரம்பமாகுது. ஆமாம். ஆனால் அவர் வரவில்லை. மக்கள் என்னுடைய ஜபத்தை வெறும் ஒரு இலவச மருத்துவ சிகிச்சை போல பயன்படுத்துகிறார்கள், காரியமானதும் போய்விடுகிறார்கள் என்று அவர் பயிற்சியாளரிடம் வெளிப்படையாக புலம்புகிறார். ஒரு நிமிடம். என்ன சொல்ற, இதில் என்ன தவறு இருக்கிறது? ஒருவர் தனக்காக இவ்வளவு இறங்கி உதவி செய்யும்போது குறைந்தபட்சம் அவர் நடத்தும் கூட்டத்திற்காவது சென்று நன்றி காட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மனித இயல்புதானே? மேலோட்டமாக பார்த்தால் நீங்கள் சொல்வது நியாயம்தான். ஆனால் ஒரு இயக்கத்தை உருவாக்கும் தலைவரின் கோணத்திலிருந்து சற்று யோசித்து பாருங்கள். அந்த போதகர் எந்த அளவுகோலால் தன்னுடைய வெற்றியை அளவிடுகிறார்? தன்னுடைய சர்ச்சுக்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை வைத்து. சரியாக சொன்னீர்கள். என் சர்ச் கட்டடத்திற்குள் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வந்தார்கள் என்பதை வைத்துதான் அளவிடுகிறார். இதை நாம் கவரும் முறைமை என்று சொல்வோம். நான் ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் கட்டிவிட்டேன், நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், எனவே நீங்கள் என்னை தேடி வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிது. ஓ, இப்போ எனக்கு புரிகிறது. இதை நான் ஒரு உணவு ட்ரக் உதாரணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். அதாவது, நீங்கள் பல லட்சங்கள் முதலீடு செய்து ஒரு பிரம்மாண்டமான ரெஸ்டாரண்ட்டை கட்டிவிட்டு, நான் அருமையாக சமைக்கிறேனே, மக்கள் ஏன் 50 கிலோமீட்டர் பயணம் செய்து என்னிடம் சாப்பிட வரவில்லை என்று கவலைப்படுவது போல. ஆமாம், அதேதான். அதுதான் இங்கேயும் நடக்கிறது. ஆனால் இந்த ஷீஷர்களை உருவாக்கும் இயக்கம் என்பது அந்த ரெஸ்டாரண்ட் சிந்தனையை உடைத்துவிட்டு ஒரு உணவு ட்ரக்கை எடுத்துக்கொண்டு மக்களின் வீடுகளுக்கே செல்வது போன்றது இல்லையா? 100க்கு 100 உண்மை. மக்கள் கட்டடத்திற்கு வரவேண்டும் என்று காத்திருக்காமல் அந்த காவலாளிக்கு சுகம் கிடைத்ததே அதே இடத்திலேயே, எந்த சிரமமும் இல்லாமல் தன் குடும்பத்தோடு அதில் கலந்து கொண்டிருப்பார். தேவையுள்ளவர்களை தேடி நாமே செல்வதுதானே உண்மையான சேவை. ஆனால் என்ன சொல்றது, போதகர்கள் ஏன் இயல்பாக இப்படி சிந்திப்பதில்லை? ஏனென்றால் அவர்கள் பல தசாப்தங்களாக அப்படி பயிற்றுவிக்கப்படவில்லை. ஒரு தலைவரின் வெற்றி என்பது அவரை நம்பி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அளவிடப்படுகிறது என்ற ஒரு தவறான கற்பிதம்
பாரம்பரிய முறைகளில் ஆழமாக ஊறிப் போய்விட்டது. அதாவது மக்கள் தலைவரை சார்ந்தே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆமாம், அவர்கள் சுயமாக வளரத் தொடங்கிவிட்டால் அல்லது தங்கள் வீட்டிலேயே வழிபாட்டை நடத்தத் தொடங்கிவிட்டால் பிறகு கட்டடத்துக்கும் எனக்கும் என்ன வேலை என்ற ஒரு அறியாத பயம் அவர்களுக்குள் இருக்கிறது. அந்த பயம் அந்த ஆடியோ முழுவதுமே அப்பட்டமாக வெளிப்படுகிறது. ஆடியோவின் ஒரு கட்டத்தில் போதகர் ஒரு தற்காப்பு வாதத்தை முன்வைக்கிறார். நாங்க ஏற்கனவே வீடுகள்ல டிபிஎஸ் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று அடித்துச் சொல்கிறார். அதை கேட்டவுடன் உங்களுக்கு என்ன தோன்றியது? அதை கேட்கும்போது பரவாயில்லையே, இவர்கள் புதிய முறைக்கு மாறிவிட்டார்களே என்றுதான் எனக்கு முதலில் தோன்றியது. ஆனால் அவர் டிபிஎஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அவர் உண்மையில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்களே சொல்லுங்கள். அந்த ஆவணத்தில் உள்ள முறைக்கும் இவர் சொல்வதற்கும் சம்பந்தமே இல்லை. ஆமாம், அவர் தன் முறையை விவரிக்கும்போது எனக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. வீட்டில் உள்ள குழந்தைகள் பைபிளில் ஒரு அதிகாரத்தை வாசிப்பார்களாம், பிறகு எல்லோரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவார்களாம். அதன் பிறகு என்ன நடக்கும்? அதன் பிறகு அந்த போதகரின் மனைவி அந்த வேத பகுதியை விளக்கி நீண்ட நேரம் பிரசங்கம் செய்வாராம். கடைசியாக எல்லாரும் ஜெபிப்பார்களாம். இதை பார்க்கும்போது இது நம் வீடுகளில் நடக்கும் சாதாரண குடும்ப ஜெபம் போலதானே இருக்கிறது. அந்த பயிற்சியாளரும் அதேதான் நாசூக்காக சுட்டிக்காட்டுகிறார். இது பாரம்பரியமான முறையில் செய்யப்படும் வெறும் பிரசங்க கூட்டமே தவிர கண்டறியும் முறை அல்ல. நம்மிடம் உள்ள அந்த அதிகாரப்பூர்வ டிபிஎஸ் ஆவணத்தில் உண்மையான முறைக்கு 3 மிக முக்கியமான படிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆமாம், அந்த 3 படிகள் ரொம்ப சுவாரஸ்யமானவை. முதல் படி இணைதல். அதாவது எடுத்த உடனே ஒரு புத்தகத்தை திறந்து வாசிக்காமல், இந்த வாரம் நீங்கள் எதற்காக நன்றி சொல்கிறீர்கள், எது உங்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குகிறது என்று கேட்பது. உண்மைதான். ஒரு மனிதன் உள்ளுக்குள் ஏதோ ஒரு பெரும் போராட்டத்தோடோ அல்லது அலுவலக பிரச்சனையோடோ உட்கார்ந்திருக்கும்போது நீங்கள் நேரடியாக இறையியல் தத்துவங்களை பேசினால் அது அவர்கள் காதில் ஏறாதில்லையா? கண்டுபிடித்தல். வேதப்பகுதியை வாசித்த பிறகு தலைவர்கள் அதை விளக்கக்கூடாது என்றும், குழுவில் உள்ளவர்களே சுயமாக படித்து கடவுளை பற்றியும் மனிதர்களை பற்றியும் இது என்ன சொல்கிறது என்று விவாதிக்க வேண்டும் என்றும் ஆவணம் சொல்கிறது. இப்போ என் கேள்வி என்னவென்றால், இது ஆபத்தான ஒரு விஷயம் இல்லையா? சாதாரண மக்கள் தவறாக புரிந்து கொண்டால் என்ன செய்வது? போதகரின் வேலை அவர்களுக்கு சரியாக போதிப்பதுதானே. அதற்காக தானே அவர்கள் இத்தனை ஆண்டுகள் படித்து வருகிறார்கள். நீங்கள் கேட்பது மிக நியாயமான கேள்வி. பல போதகர்களின் மனதில் தோன்றும் முதல் தடையும் கூட இதுதான். ஆனால் இதை புரிந்து கொள்ள ஒரு ஜிம் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஓ, ஜிம் உதாரணமா? சொல்லுங்க. இப்போ நீங்கள் உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்கிறீர்கள். அங்கு ஒரு பயிற்சியாளர் இருக்கிறார். நீங்கள் ஓரமாக உட்கார்ந்திருக்க அவர் உங்களுக்காக பளுவை தூக்கினால் உங்களுக்கு தசை வளருமா? இல்லை. வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு எப்படி தசை வளரும்? பழு தூக்குபவருக்குத்தான் தசை வலுவடையும். நான் அங்கே வெறும் பார்வையாளன் மட்டுமே. அதே போலத்தான் இதுவும். ஒரு போதகரோ அல்லது அவர் மனைவியும் மட்டுமே எல்லாவற்றையும் படித்து அலசி ஆராய்ந்து ஒரு அருமையான பிரசங்கமாக மாற்றி அதை மக்களுக்கு ஊட்டும்போது அங்கு அந்த போதகருக்கு மட்டும்தான் ஆன்மீக தசை வளர்கிறது. சரியாகச் சொன்னீர்கள். மக்கள் வெறும் வேடிக்கை பார்ப்பவர்களாக, நுகர்வோர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். அவர்கள் சுயமாக சிந்தித்து ஒரு விஷயத்தை கண்டறியும் போதுதான் அந்த அறிவின் மீது அவர்களுக்கு ஒரு முழுமையான உரிமை கிடைக்கிறது. அட, இது ஒரு கண் திறக்கும் உண்மை. அதனால்தான் அவர்கள் சுயமாக கண்டுபிடித்த பிறகு 3வது படியான பெருக்குதல் மிகவும் அவசியமாகிறதல்லவா? ஜிம்மில் நாம் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போல. கட்டாயமாக. தாங்கள் கற்றுக்கொண்டதை யாருக்கு சொல்லப் போகிறோம் என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அதுதான் அந்த இயக்கத்தை பெருகச் செய்யும். ஆனால் அந்த ஆவணத்தில் ஒரு சுவாரஸ்யமான நுணுக்கம் இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வீர்களா என்று கூட்டத்தில் பொதுவாக கேட்கக்கூடாதாம். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. அதற்கு பதிலாக ரமேஷ் அல்லது சுரேஷ் என்று நீங்கள் குறிப்பிட்ட எந்த நபரிடம் இதை சொல்லப் போகிறீர்கள் என்று பெயர் கேட்டு எழுதிக் கொள்ள சொல்கிறது. ஏன் இவ்வளவு கராராக இருக்க வேண்டும்? பொதுவாக கேட்பதில் என்ன தவறு? இப்போ பொதுவாக கேட்டால் என்ன ஆகும்? எல்லோரும் தலையாட்டி விட்டு போயிடுவார்கள். அதில் எந்த பொறுப்புணர்வும் இல்லை. ஓ, பொறுப்புணர்வை உருவாக்குவதற்காக தான் பெயர் கேட்கிறார்களா? ஆமாம், பெயர் சொல்லி உறுதியளிக்கும்போது, அடுத்த வாரம் சந்திக்கும்போது, சென்ற வாரம் உங்கள் நண்பர் ரமேஷிடம் இதை பகிர்ந்து கொள்வதாக சொன்னீர்களே, பேசினீர்களா என்று நேரடியாக கேட்க முடியும். அதுதான் வெறும் கூட்டலாக இருக்கும் ஒரு சபையை பெருகும் இயக்கமாக மாற்றுகிறது. அதாவது விசுவாசிகளை சீஷர்களாக மாற்றுகிறது. நிச்சயமா.
இந்த 3 படிகள் இணைதல், கண்டுபிடித்தல், பெருக்குதல் கேட்பதற்கு மிகவும் எளிமையாகவும் தர்க்கரீதியாகவும் படுகிறது. ஆனால் அந்த ஆடியோவில் உள்ள போதகர் இதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். ஆமாம், அவர் என்ன காரணம் சொல்கிறார் என்று கவனித்தீர்களா? எங்கள் சபையில் உள்ள மக்கள் பெரோயா பட்டணத்தாரைப் போல வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் அளவுக்கு படித்தவர்கள் இல்லை. அவர்கள் மிகவும் சாதாரணமானவர்கள். நான் சொல்வதைத்தான் அவர்கள் அப்படியே நம்புவார்கள் என்றவர் ஒரு சாக்குப்போக்கு சொல்கிறார். அது சாக்குப்போக்கு என்பதை விட அது அவருடைய ஆழ் மனதில் இருக்கும் ஒரு இருண்ட தடையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரண மனிதனால் ஆழமான தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியாது என்று அவர் உண்மையாகவே நம்புகிறார். அந்த போதகருக்கு தன்னுடைய மக்கள் மீது உள்ள குறுகிய பார்வையை இது காட்டுகிறது. ஆனால் அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். ஒரு ஆழமான விஷயத்தை புரிந்து கொள்ள யாருக்கும் PhD பட்டம் தேவையில்லை. கண்டிப்பா தேவையில்லை. நீங்கள் சாதாரண கிராமப்புறங்களில் பாருங்கள். படிப்பறிவே இல்லாத முதியவர்கள் கூட தொலைக்காட்சியில ஒரு மெகா சீரியலை பார்த்துவிட்டு அதில் யார் நல்லவர் யார் கெட்டவர், ஒரு கதாபாத்திரத்தின் உளவியல் என்ன, அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும் என்பதை மிக தெளிவாக பகுப்பாய்வு செய்கிறார்கள். சில நேரங்களில் அந்த இயக்குனரையே மிஞ்சும் அளவுக்கு அவர்களின் பகுப்பாய்வு இருக்கும். மிக சரியான ஒப்பீடு. மனித மூளை இயல்பாகவே கதைகளை புரிந்து கொள்ளவும் மனிதர்களின் குணாதிசயங்களை அளவிடவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்க கடவுளின் வார்த்தைகளை அவர்களால் சுயமாக புரிந்து கொள்ள முடியாது என்று தலைவர்கள் ஏன் நினைக்கிறார்கள்? நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இது ஒரு கார்ப்பரேட் ஆபீஸில் நடக்கும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் போல இருக்கிறது. ஒரு மேலாளர் தன் கீழ் வேலை செய்பவர்களுக்கு திறமை இல்லை என்று நினைத்து எந்த பொறுப்பையும் அவர்களிடம் கொடுக்காமல் எல்லா வேலைகளையும் தானே இழுத்து போட்டுக் கொள்வாரல்லவா? கிட்டத்தட்ட அது போல. 100க்கு 100 உண்மை. அந்த மேலாளர் ஏன் அப்படி செய்கிறார்? ஏனென்றால் அவருக்குள் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கிறது. தன் குழுவினர் சுயமாக வேலை செய்ய தொடங்கிவிட்டால் தனக்கு அங்கு என்ன மதிப்பு இருக்கும் என்ற பயம். இதுவும் அதேதான். இந்த அமைப்பில் அந்த போதகர் தனக்கு தெரியாமலேயே கடவுளுக்கும் மக்களுக்கும் நடுவில் ஒரு வாயிற்காப்பாளர் போல செயல்படுகிறார். அதாவது நானே அனைத்தையும் படித்து நானே சுருக்கி உங்களுக்கு ஊட்டுவேன். நீங்கள் என்னை தாண்டி கடவுளிடம் செல்ல முடியாது, என்னை சார்ந்தே இருக்க வேண்டும் என்ற ஒரு மையப்படுத்தப்பட்ட சிந்தனை. ஆமாம், இந்த மனநிலையை மாற்றுவது என்பது தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஈகோ போராட்டம். ஒரு தலைவரின் உண்மையான வெற்றி என்பது மக்கள் என்னை எவ்வளவு சார்ந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தது அல்ல. பிறகு எதை பொறுத்தது? மக்கள் என்னை சாராமல் சுயமாக இயங்க நான் எவ்வளவு தூரம் அவர்களை பழக்கியிருக்கிறேன் என்பதை பொறுத்தது. இது சுதந்திரத்தின் அளவுகோல். பரிசுத்த ஆவியானவர் சாமானிய மக்களுக்கும் நேரடியாக கற்றுக் கொடுப்பார் என்பதை நம்பி ஒரு தலைவர் தன்னுடைய அதிகார பிடியை தளர்த்த வேண்டும். இது ஒரு வலிமிகுந்த உளவியல் மாற்றம் என்பதை நாம் அனுதாபத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பிடியை தளர்த்தாததால் வரும் விளைவு மிக பயங்கரமானது. கண்டிப்பா. அது வெறும் ஒரு பைபிள் படிப்பை மட்டும் முடக்கவில்லை, ஒரு மாபெரும் இயக்கத்தின் ஒட்டுமொத்த தரிசனத்தையே எப்படி முடக்குகிறது என்பதை ஆடியோவின் இறுதி பகுதியில நாம் பார்க்கிறோம். ஆமாம். பயிற்சியாளர் அந்த போதகரிடம் கவனன்ட் அமைப்பின் தரிசனத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். நேயர்களுக்கு இங்கே ஒரு சிறிய விளக்கம் தேவை. கவனன்ட் என்பது ஏதோ ஒரு தத்துவத்தின் பெயர் அல்ல. இது இந்த போதகர்களின் சபைகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வழிகாட்டி ஒரு மாபெரும் சீஷர்களை உருவாக்கும் இயக்கத்தை முன்னெடுக்கும் ஒரு தலைமை அமைப்பு அல்லது நெட்வொர்க். நன்றி. இப்போ அந்த கவனன்ட் அமைப்பின் தரிசனம் என்னவென்று பயிற்சியாளர் கேட்டவுடன் அந்த போதகர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கிறார்? எங்கள் சபைகளுக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன. சில கட்டடங்களுக்கு தகரக்கூரைகள் தேவைப்படுகின்றன, சிலருக்கு பொருளுதவி அல்லது கட்டமைப்பு தேவைகள் இருக்கின்றன என்று பேச ஆரம்பித்து விடுகிறார். இதை கேட்கும்போது அந்த பயிற்சியாளரின் விரக்தி நமக்கு அப்படியே கடத்தப்படுகிறது. அந்த விரக்தி நியாயமானதுதான். ஏனென்றால் அந்த அமைப்பின் உண்மையான தரிசனம் தகரக்கூரைகளை கொடுப்பதோ இலவச பொருட்களை வழங்குவதோ அல்ல. பின்ன எது உண்மையான தரிசனம்? ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அதற்கு தகரக்கூரை போட்டு எல்லோரையும் அங்கே வரவழைப்பது அந்த பழைய கவரும் முறை. ஆனால் கவனன்ட் அமைப்பின் உண்மையான இலக்கு ஒவ்வொரு வீடும் ஒரு ஆன்மீக மையமாக மாற வேண்டும் என்பதுதான். அந்த போதகரின் பார்வையில் எந்த வளர்ச்சியும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக அதே 3 குழுக்களை மட்டுமே அவர் வழிநடத்தி வருவதாக மிக சாதாரணமாக கூறுகிறார். மூலோபாய ரீதியாக பார்த்தால் இது வெறும் கூட்டல். 1, 2, 3 என போவது. இது ஒருபோதும் பெருக்கலாகாது. உண்மையான பெருக்கல் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு சாதாரண மனிதனிடம் ஒரு DPS-ஐ தொடங்குகிறீர்கள்.
அவர் சுயமாக கற்றுக்கொண்டு அடுத்த வாரம் தன் நண்பர் ரமேஷிடம் அதை பகிர்ந்து கொண்டு ரமேஷின் வீட்டில் ஒரு புதிய குழுவை தொடங்க வேண்டும், அமைதியாக இருப்பவர்களை தலைவர்களாக உருவாக்கும் தலைவர்களாக மாற்றுவதே உண்மையான பெருக்கல். அடா, இது ரொம்ப ஆழமான சிந்தனை. ஒரு மாபெரும் அமைப்பின் நோக்கம் சாமானியர்களை தலைவர்களாக்குவதாக இருக்கும்போது அந்த அமைப்பின் ஒரு போதகரோ வெறும் தகரக்கூரைகளில் தான் ஒட்டுமொத்த பார்வையையும் சுருக்கிக் கொள்கிறார் என்பது எவ்வளவு பெரிய முரண்பாடு. இந்த முரண்பாடுதான் இந்த விரிவான ஆய்வின் மையப்புள்ளி. இன்று நாம் விவாதித்ததை ஒரு சிறு சுருக்கமாக பார்ப்போம். இணைதல், கண்டுபிடித்தல், பெருக்குதல் என்ற இந்த 3 படிகள் ஒரு அமைப்பின் தன்மையையே அடியோடு மாற்றுகின்றன. ஆமா, மக்களை மறுக்கல்பெருத்துக்குள் வரவழைக்க வேண்டும் என்ற ரெஸ்டாரண்ட் மனநிலையிலிருந்து வெளியேறி நாமே அவர்களை தேடிச் செல்லும் உணவு ட்ரக் மனநிலைக்கு மாற வேண்டும். சாதாரண மனிதர்களின் அறிவாற்றலை நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தலைவர் தனக்கிருக்கும் வாயிற்காப்பாளர் என்ற அதிகார பிடியை தளர்த்த வேண்டும். அதே சமயம் பல தசாப்தங்களாக தங்கள் மூளையில் வேரூன்றிப் போன பழைய அளவுகோல்களை உடைத்து வெளியே வருவது அந்த போதகர்களுக்கு எவ்வளவு கடினம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உண்மைதான். ஒருவரது அடையாளமே அவர் செய்யும் பிரசங்கங்களில்தான் இருக்கிறது என்று நம்பும்போது அதை விட்டுக் கொடுப்பது எளிதல்ல. கண்டிப்பா. அவர்களை குறை கூறுவதை விட இந்த மாபெரும் சிந்தனை மாற்றத்தை நோக்கி அவர்களை நாம் அனுதாபத்தோடு வழிநடத்த வேண்டும். சரி, இதெல்லாம் ஒரு போதகருக்கு தேவை, எனக்கு இதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் டீம் லீடராக இருக்கலாம், ஒரு வியாபாரியாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்கலாம். எல்லா அதிகாரத்தையும் முடிவெடுக்கும் திறனையும் உங்கள் கையிலேயே வைத்திருக்கும் மையப்படுத்தப்பட்ட பழைய முறைகள் உங்களின் வளர்ச்சியே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் முடக்கிவிடும். நிச்சயமா. நீங்கள் இல்லாவிட்டாலும் அந்த அமைப்பு சுயமாக இயங்கும் வகையில் அதிகாரத்தை பரவலாக்கி மற்றவர்களை செயல்பட வைப்பதில்தான் உண்மையான அசுர வளர்ச்சி இருக்கிறது. நீங்கள் சொன்னது மிக முக்கியமானது. உங்கள் கட்டுப்பாட்டை நீங்கள் இழக்க தயாராகும்போதுதான் நீங்கள் நிர்வகிக்கும் அமைப்பு எல்லையற்ற பெருக்கத்தை அடையும். இது ஆழமான ஒரு உண்மை. இந்த ஆய்வை முடிப்பதற்கு முன் நான் உங்களிடம் ஒரு சவாலான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு மாபெரும் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு வெளியேருந்து வரும் எதிர்ப்புகளை விட அதன் சொந்த தலைவர்கள் பல ஆண்டுகளாக பழகிப்போன சௌகரியமான பழைய முறைகளே மிகப்பெரிய தடையாக இருக்கிறதல்லவா? ஆமாம், அதுதான் மிகப்பெரிய தடை. சற்று அமைதியாக சிந்தித்துப் பாருங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் தொழிலிலோ நீங்கள் அடைய வேண்டிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை ரகசியமாக தடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுடைய அந்த சௌகரியமான பழைய பழக்கம் எது? அந்த பழக்கத்தை உடைக்க நீங்கள் இன்று எடுக்கப் போகும் முதல் படி என்ன? இது சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள்.